உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று பூவரசின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். எத்தகைய நிலத்திலும் வளரும் உயர் மருத்துவ குணங்களை கொண்ட மரம் பூவரசு. இதய வடிவத்தில் இலை, நீண்ட காம்பு, மஞ்சள் நிற பூக்களை கொண்ட பூவரசு மரத்தின் இலை, பட்டை, பூ, காய் என அனைத்து பாகங்களும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் குணம் கொண்டவை. சிறு சிறு விஷ வண்டுகளை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்கும் இயல்பு பூவரசு இலைக்கு உண்டு. இதனால் கிராமப்புறங்களில் வீட்டு முற்றத்தில் வண்ண கோலமிட்டு பூவரசு இலையில் பசுவின் சாணத்தை வைத்து அதன் மேல் பூசணிப்பூ அல்லது பூவரச மரத்தின் பூவினை வைப்பார்கள். பூவரசு இலையில் கொழுக்கட்டை செய்வதும் இன்று வரை கிராமங்களில் வழக்கில் உள்ளது. எவ்வளவு சூடு செய்தாலும் இதன் நிறம் கொழுக்கட்டையில் கலக்காது. மேலும் பூவரசு இலையில் இருக்கிற குளோரோபில் என்கிற பசுங்கணிகம் உடலுக்கு குளிர்ச்சியை அளிப்பதோடு நோய் எதிர்ப்பு தன்மையும் கூடுதலாக்கும். இதில் நிறைந்திருக்கிற லிப்யூனோன், லிப்யூஓல், அல்கேன்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் தீமை செய்யும் பாக்டீரியாக்களை கொல்லும் தன்மை கொண்டவை. இதில் உள்ள பாப்யூல் மீத்தேன் மற்றும் ஹெர்பச்செடிகன் போன்ற வேதிப்பொருட்கள் கருப்பையை பலப்படுத்தும் டானிக்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன. வீக்கம் மற்றும் வலியால் அவதிப்படுபவர்கள் பூவரசு இலையை நன்கு இடித்து துவையலாக மசித்து பின் சூடு செய்து துணியில் பொட்டலமாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உடலில் அடிபட்டு வீக்கமான இடங்களில் இந்த பொட்டலத்தால் ஒத்தனம் கொடுக்க வீக்கமும் வலியும் ஒரு சேர குறையும். மூட்டு வலியினால் நீர்க்கோத்து காணப்படும் வீக்கமும் சரியாகும். காய்ந்த பழுப்பு இலையுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைத்து சரும நோய்களுக்கு வெளிப்பூச்சாக பூசலாம். பழுப்பு இலையை தீயில் கருக்கி சாம்பலாக்கி அதனை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தேய்த்தால் சரும அரிப்பு, கரப்பான் உள்ளிட்டவை குணமாகும். பூவரசு பட்டையை சிறு சிறு துண்டுகளாக்கி நீரிலிட்டு காய்ச்சி தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் வடிகட்டிய தண்ணீருடன் தேங்காய் எண்ணெய் கலந்து மீண்டும் காய்ச்சி எடுத்துக்கொண்டு சரும வெடிப்பு மற்றும் கரும்படை உள்ள பகுதிகளில் தேய்த்து வந்தால் விரைவில் குணமாகும். பட்டையை எரித்து சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்தும் சரும நோய்க்கு பயன்படுத்தலாம். வயிற்று கழிச்சலுக்கு பட்டை கஷாயம் கை கொடுக்கும். பூவரசு மரத்தின் காயை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து சிரங்கு, கால் சேற்றுப்புண் இவற்றுக்கு வெளிப்புறமாக பூச நல்ல குணம் கிட்டும். காயை இடித்து சாறு எடுத்து சருமத்தில் தடவி வந்தால் தேமல் மறையும். தலைமுடி மற்றும் மீசை புருவத்திலும் வரும் புழு வெட்டு பிரச்சினைக்கு பூவரசு காயை இடித்து அதனுடன் உப்பு சேர்த்து அரைத்து பூசலாம். மேலும் வைரஸ் தொற்றை தடுக்கும் தன்மையும் இந்த காய்க்கு உண்டு. அழகிய மஞ்சள் நிறத்திலான பூவரசும் பூவை அரைத்தெடுத்து சருமத்தில் பூசிவர தோல் வெடிப்பு நீங்கி சருமம் பளபளக்கும். பூவோடு விளக்கெண்ணெய் சேர்த்து அரைத்து பித்த வெடிப்பு, ஆசனவாய் வெடிப்பு, மூல நோய் இவற்றுக்கு வெளிப்புறமாக தடவி வர விரைவில் குணமாகும். சருமம் பளபளக்க பூவரசம் பூ. இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.